எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு அதிமுக என்ற புதிய கட்சியை துவக்கி போட்டியிட்ட முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே வெற்றி பெற்று 1977ஆம் ஆண்டு முதல்வராக பதவியேற்றார் எம்ஜிஆர். 1979ஆம் ஆண்டு திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளை இணைப்பதற்கான முயற்சிகள் ஜனதா கட்சி தலைவரான பிஜு பட்நாயக் தலைமையில் நடைபெற்றன. ஆனால் அதில் வெற்றி கிடைக்கவில்லை. டெல்லியிலும் கூட்டணி கட்சிகள் இடையே ஏற்பட்ட முரண்பாடுகள், சித்தாந்த வேறுபாடுகள் மற்றும் அதிகார போராட்டங்கள் ஆகியவை 1980ஆம் ஆண்டு ஜனதா அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தன. அதே ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக இந்திரா காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க முன்வந்தது. மீண்டும் ஆட்சிக்கு வர விரும்பிய இந்திராவும் இந்த கூட்டணியை ஏற்றார். நெருக்கடி நிலை அமலில் இருந்தபொழுது திமுக ஆட்சியை கலைத்தது இந்திரா காந்தி அரசு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டணியில் இந்திரா காங்கிரஸ் 23 தொகுதிகளிலும், திமுக 16 தொகுதிகளிலும், முஸ்லிம் லீக் 1 தொகுதியிலும் போட்டியிட்டன. அதிமுக கூட்டணியில் அதிமுக 24 தொகுதிகளிலும், ஜனதா கட்சி 10 தொகுதிகளிலும், இடதுசாரி கட்சிகள் தலா 3 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. அந்த தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றியை பெற்றது. இந்திரா காங்கிரஸ் போட்டியிட்ட 23 தொகுதிகளில் 21 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகள் போட்டியிட்ட தொகுதிகள் அனைத்திலும் வெற்றி பெற்றன. கோபிச்செட்டிப்பாளையம், சிவகாசி ஆகிய தொகுதிகளில் மட்டுமே அதிமுக வென்றிருந்தது. தமிழகத்திற்கு அடுத்த சட்டமன்ற தேர்தல் 1982 தான் நடந்திருக்க வேண்டும். ஆனால் ஆட்சி கலைப்பு என்பது சர்வ சாதாரணமாய் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் 1980ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமரான இந்திரா காந்தி 1977இல் ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பொழுது எப்படி மக்களவைத் தேர்தலில் தோற்றுப்போன கட்சி மாநிலத்தை ஆளும் உரிமையை இழந்துவிட்டது என்று சொல்லி 9 மாநிலங்களின் ஆட்சியை கலைத்ததோ, அதேபோல் இவரும் பதவியேற்றவுடன் மக்களவை தேர்தலில் தோல்வியடைந்த 9 மாநிலங்களின் ஆட்சியை கலைத்தார். அதில் தமிழகமும் ஒன்று. 1977இல் முதல்வராக வந்த பின் இடஒதுக்கீட்டிற்கான கிரீமி லேயர் முறையை அறிமுகப்படுத்தியிருந்தார் எம்ஜிஆர். பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் இடஒதுக்கீட்டை பெற அவர்களது பெற்றோரின் வருட வருவாய் 9,000ற்குள் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு திமுக, திக ஆகியவை கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தன. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டது. 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மது அருந்துவதற்கான உரிமத்தை பெற்று மது அருந்தலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. 1980ஆம் ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி கலைத்த பிறகு அதே ஆண்டு மே மாதம் தேர்தல்கள் நடக்கும் என அறிவிக்கப்பட்டது. மக்களவை தேர்தலில் பெரும் தோல்வியடைந்த உடனேயே சில திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டார் எம்ஜிஆர். பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டிற்கான வருமான வரம்பு நீக்கப்பட்டது. மேலும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 50% உயர்த்தப்பட்டது. மக்களவை தேர்தலில் பெற்ற வெற்றியால் சட்டமன்ற தேர்தலிலும் எளிதாக வெல்லலாம் என்று நினைத்தது திமுக, இந்திரா காங்கிரஸ் கூட்டணி. எனவே சட்டமன்ற தேர்தலிலும் அந்த கூட்டணி தொடர்ந்தது. ஆனால் இடங்களை பகிர்ந்து கொள்வதில் இரு கட்சிகளுக்கும் கடும் இழுபறி நிலவியது. முஸ்லிம் லீக் கட்சிக்கு 8 இடங்களை ஒதுக்கியது திமுக. மீதம் இருந்த 226 இடங்களில் திமுகவும் இந்திரா காந்தி காங்கிரசும் தலா 113 இடங்களில் போட்டியிடுவதென முடிவெடுக்கப்பட்டது. இந்த 113 இடங்களில் இரு கட்சிகளும் தங்கள் கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகளுக்கு தலா 4 இடங்களை கொடுத்துவிட வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது. ஆகவே இரு கட்சிகளும் தலா 109 இடங்களில் போட்டியிட்டன. பிறகு காங்கிரசும் திமுகவும் தேசிய ஃபார்வர்ட் பிளாக், உழைப்பாளர் முன்னேற்ற கட்சி, பசும்பொன் தேவர் கட்சி, சக்திதாசன் குடியரசுக் கட்சி, கிறிஸ்தவ முன்னணி ஆகிய கட்சிகளுக்கு 2, 1 என இடங்கள் ஒதுக்கின. திமுகவும் காங்கிரசும் சமமான தொகுதிகளில் போட்டியிட்டதால் யார் முதல்வர் வேட்பாளர் என்ற குழப்பம் ஏற்பட்டது. பிறகு கருணாநிதியே முதல்வர் வேட்பாளராக இருப்பார் என்று இந்திரா காந்தி அறிவித்தார். காங்கிரஸ் கட்சிக்குள் வேட்பாளர்களை முடிவு செய்வதில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. பல இடங்களில் 2, 3 காங்கிரஸ்காரர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். சில காங்கிரஸ் தலைவர்களுக்கு இடங்கள் கிடைக்காததால் அவர்கள் கட்சியிலிருந்து விலகி சுயேட்சையாக தங்கள் தொகுதிகளில் போட்டியிட்டனர். திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி ஒட்டுமொத்தமாக தேர்தல் வேலைகளை புறக்கணிப்பதாக அறிவித்தது. மக்களவை தேர்தலை ஒன்றாக சந்தித்த அதிமுக, ஜனதா கட்சி கூட்டணி தொகுதி பங்கீடு சரியாக அமையாததால் இந்த தேர்தலில் கூட்டணி அமைக்கவில்லை.
ஜனதா கட்சி முதலில் 60 இடங்களை கேட்டது. பிறகு 46 இடங்களையாவது தரும்படி கோரியது. ஆனால் எம்ஜிஆர் 26 தொகுதிகளை மட்டுமே தர முன்வந்தார். சிபிஎம், சிபிஐ, காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ், தமிழ்நாடு காமராஜ் காங்கிரஸ், ஃபார்வர்ட் பிளாக், எர்ஸ் காங்கிரஸ், மக்கள் கட்சி, தமிழ்நாடு முஸ்லிம் லீக், கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணி, இந்திய குடியரசுக் கட்சி ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்பட்டது. சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகளுக்கு தலா 16 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. காந்தி காமராஜ் தேசிய காங்கிரசுக்கு 12 இடங்களும், காமராஜ் காங்கிரசிற்கு 7 இடங்களும் வழங்கப்பட்டன. மீதமுள்ள இடங்களில் அதிமுக போட்டியிட்டது. ஜனதா கட்சி தனித்து 95 தொகுதிகளில் போட்டியிட்டது. தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது தனது ஆட்சி அநியாயமாக கலைக்கப்பட்டதாக திரும்ப திரும்ப வழங்கினார் எம்ஜிஆர். இடஒதுக்கீடு கொள்கையை மாற்றியதால் திராவிடர் கழகம் எம்ஜிஆருக்கு ஆதரவளிக்க காங்கிரஸ் கூட்டணியின் காரணமாக திமுகவுக்காக தீவிர பிரச்சாரம் செய்தார் சிவாஜி கணேசன். 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 2078 ஆண்கள், 27 பெண்கள் உள்பட மொத்தம் 2105 நபர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். 30 நபர்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் 1046 நபர்கள் தங்கள் வேட்புமனுவை திரும்ப பெற்றுக் கொண்டனர். மொத்தம் 1029 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர். இதில் 1012 பேர் ஆண்கள், 17 பேர் பெண்கள். மே 28ஆம் தேதி 114 தொகுதிகளுக்கும், மே 31ஆம் தேதி 120 தொகுதிகளுக்கும் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஜூன் 1ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டன. அதிமுக தனித்து 129 இடங்களில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 11 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 9 இடங்களிலும், காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் 6 இடங்களிலும், ஃபார்வர்ட் பிளாக் 1 இடத்திலும், சிறிய கட்சிகள் 6 இடங்களிலும் வென்றன. திமுக கூட்டணி பெரும் தோல்வியை எதிர்கொண்டது. ஒட்டுமொத்தமாகவே இந்த கூட்டணிக்கு 69 இடங்களே கிடைத்தன. திமுக 38 தொகுதிகளிலும், இந்திரா காந்தி காங்கிரஸ் 31 தொகுதிகளிலும், முஸ்லிம் லீக் 1 இடத்திலும் வெற்றி பெற்றன. ஜனதா கட்சி பத்மநாபபுரம், கிள்ளியூர் ஆகிய 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட்ட எம்ஜிஆரை எதிர்த்து பொன் முத்துராமலிங்கம் நிறுத்தப்பட்டிருந்தார். எம்ஜிஆர் 21,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சென்னை அண்ணாநகர் தொகுதியில் போட்டியிட்ட கருணாநிதி 699 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து 2வது முறை சட்டமன்ற தேர்தலில் அபார வெற்றி பெற்ற எம்ஜிஆர் ஜூன் 9ஆம் தேதி கலைவாணர் அரங்கில் முதல்வராக பதவியேற்றார். 17 அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றனர்.